ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஷிபாஜி. ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்மளுடைய சேனல் வந்து ஹேக்கர்ஸ் ஹேக் பண்ணி அதுலேருந்து வெளியே வந்தது எல்லாம் தெரியும். அது எப்படி என்னாச்சு உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தாங்க, சார் இந்த சேனல் ஹேக்கர்ஸ் ஹேக் பண்ணிட்டா அதுக்கு என்ன சார் பிரச்சனை, வேறு புதுசாக ஒரு சேனல் க்ரியேட் பண்ணிக்கிட்டா போச்சு அப்படின்னு. அப்புறம் இன்னொரு சிலர் பார்த்தீங்கன்னா, கூகுள் அக்கௌண்ட் தான் சார், அது என்ன வேறு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கிட்டா போச்சு, அதுக்கு ஏன் இவ்வளோ டென்ஷன் எடுத்துருக்கீங்க, அவ்வளோ ஏன் பேனிக் எடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதாவது என்னுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா 38,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க. ஸோ இந்த 38,000 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்றது வந்து நான் சேர்த்து வச்ச சொத்தாக நினைக்கிறேன். அதாவது நம்ம காசு பணம் சம்பாதிச்சது லாஸ் பண்ணிக்கிறோம், ப்ராஃபிட் பண்ணுறோம், உங்களுக்கு தெரியும். எல்லாம் ரிகவர் ஆனதுக்கான காரணம் பார்த்திங்க அப்படின்னா, அதில் 38,000 சப்ஸ்கிரைபர்ஸில் 1000 வியூவர்ஸ், வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரும் சேர்ந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. இப்போது இதுக்கெலாம் வந்து நான் தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னால் சின்ன வார்த்தையாகிடும். ஏன் அப்படின்னா, ஒரு யூடியூப் சேனலில் நம்மளுடைய ஃபேமிலி மாதிரி கருதி இப்போ நைட்டு 1 மணிக்கு 2 மணிக்கு எந்த சொந்த பந்தம் உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ ராத்திரி 1 மணிக்கு 2 மணிக்கு 3 மணி 4 மணி 5 மணி மிட் நைட் எந்த சொந்த பந்தமும் வராது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது யூடியூப் ஃபேமிலி. அதையும் தாண்டி இப்போ நான் கொடுக்குற கண்டென்ட் வீடியோவாக இருக்கட்டும், யூடியூப் வியூஸாக இருக்கட்டும், இல்லை யூடியூப் கண்டென்ட்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும், இப்போ நான் ஒரு வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் நான் கிளாஸ் எடுக்கிறேன்னா அந்த கிளாஸையும் தாண்டி ஒரு சின்ன உறவுகள் இருக்குது. அதுதான் நம்மளுடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள். ஸோ எல்லோருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தவிர எல்லாத்துக்கும் மேலே ஒன்று, அது என்னென்னு நினச்சிக்கங்க, ஓகேங்களா? நன்றிகள்லாம் எடுத்துக்கிட்டோம், நன்றிகள் சொன்னால் ரொம்ப கம்மியாகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அது ஏன்னா ஒரு வார்த்தை இருக்குது பாருங்கள், நான் இருக்கேன் உங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். இப்போ நான் பேர் சொல்லிட்டு போகலாம், பர்டிகுலர் இந்த பேரில் வந்து எனக்கு உதவி பண்ணாங்க. இப்போ 1000 பேர் வந்து ஒன்றா மனுஷன் எல்லோரும் சகமாக ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, ஓகேங்க. இப்போ நான் சொல்லலாம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போது லாஸ்ட் டைம் எனக்கு வந்து ரியாஸ் அப்படின்னு நண்பர் வந்து சென்னையிலேருந்து ஹெல்ப் பண்ணார். அப்புறமா குமரேசன், நட்ராஜ், இது மாதிரி எக்ஸட்ரா லைனாக போயிட்டே இருந்தீங்க. ஸோ எல்லோரும் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்க அப்படின்னா, சரி இது எப்படி ஹேக் ஆச்சு, அதுலேருந்து எப்படி வெளியே வந்தேன் அப்படின்ற விஷயத்த இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா வந்து ஒரு சிலருக்கு வந்து மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருக்கலாம். சார்ட்டை காமிச்சு என்ன சொல்ல முடியல, வீடியோ ரெக்கார்ட் பண்ணி சொல்லிடுறேன். உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன், சப்போஸ் உங்களுக்கு யாராச்சும் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் மூலமாக தெரிவிங்க. உங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் உங்களுக்கு பண்ணுறேன். ஏன்னா வந்து நம்ம யூடியூப் ஃபேமிலி பார்த்திங்கன்னா ட்ரேடிங்கில் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 2018 ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 2023 இப்போ இதுவரையிலும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் என்னால் என்ன அவுட்புட் கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டு வரேன். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ், அதை புரிஞ்சிக்காமல் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. இட்ஸ் ஓகே, போக போக அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. இந்த வீடியோவில் நான் சொல்ல வரது என்னென்னா, பயப்படாதீங்க. ஹேக் ஆகிடுச்சுன்னா பயப்படாதீங்க. ஏன்னா நான் பேனிக் ஆகிட்டேன். இந்த 1000 பேர் தான் நான் பேனிக் ஆகாமல் பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் நான் பேனிக் அவங்க அதுக்கப்புறமா வந்து என்ன நடந்ததோ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நீங்களும் உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். பாஸ்வேர்டு ப்ரொடெக்ஷன் இருந்தால் ஹேக் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டுலாம் சும்மா கதை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன தான் பாஸ்வேர்டு போட்டாலும் ஹேக் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 2 ஸ்டெப்பில் 3 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் நீங்கள் போட்டாலும் ஹேக் ஆகிறதுக்கான சேனல் வந்து உங்களுடைய யூடியூப் சேனல் அதிக வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோவில் ட்ரேடிங் பற்றி பேசலையே, இது பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு வீடியோ தான் நான் வந்து முக்கியமான யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக சொல்கிறேன். ட்ரேடிங் பற்றி நம்ம ரெகுலர் போடணும். ஏன்னா அக்கௌண்ட் ரிகவர் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் தான் இருக்கும். இந்த வீடியோவில் தெரிஞ்சு வச்சுங்க, ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், 9ஆம் தேதி மே சாயங்காலம் வந்து 6 மணிக்கு வந்து ஹேக் செய்யப்படுது. நம்ம சேனல் வந்து ஹேக் செய்யப்படுது. இந்த விஷயம் எனக்கு தெரியாது. பார்த்தீங்கன்னா யுவர் பாஸ்வேர்டு சேஞ்சிட்டு வருது, அதாவது லாக் அவுட்னு வருது. நான் லாகின் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா யுவர் சேனல் ஹேஸ் பின், நீங்கள் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, இப்போ தான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னு வருது. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் சேஞ்சே பண்ணலையே, நான் ஏன் சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் ஒருவேளை என் பையன் என்ன வேறு சிஸ்டமில் லாகின் ஆகிருப்பான், என்ன பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணியிருப்பான் அப்படின்னு தோணுச்சு. சரி என்ன பாஸ்வேர்டுன்னு கேட்டேன். இல்லை நான் எதுவும் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணலை அப்படின்னு சொன்னேன். சரி அப்புறம் பார்த்தா அப்படின்னா, சரி என்னோடய பாஸ்வேர்ட் டைப் பண்ணுறேன், ராங் பாஸ்வேர்டு, பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னு வருது. சரி ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு பார்க்கலாம்
அப்படின்னு ஃபர்கெட் பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். வெரிஃபிகேஷனுக்கான ஒரு ஆப்ஷனே போல் அது. அதாவது நம்ம ஜென்ரலாக பார்த்திங்கன்னா ஒரு மொபைல் வெரிஃபிகேஷன் வரும். இல்லை நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா செகண்ட் ஸ்டெப்பில் வந்து இன்னொரு ரிகவரி இமெயில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். இது ரெண்டுமே வரல. மொபைல் வெரிஃபிகேஷன் வரல, நம்மளுடைய இன்னொரு ரிகவரி அப்படி மெயில் இருக்கும், அந்த மெயிலும் வரல. ஸோ நம்ம எப்படி ரிகவரி எப்படி பண்ண முடியாத? ஸோ எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுச்சு. அப்போ தான் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் ஹெல்ப் கேட்டுன்னு, நம்ம வாட்ஸ்அப்லேயும் ஹெல்ப் கேட்டுன்னு, நிறைய நான் என்னுடைய சோஷியல் மீடியாவுக்கு எல்லாத்துலேயும் ஹெல்ப் கேட்டுருந்தேன். எல்லோரும் அவங்களுக்கு தெரிஞ்சே சொன்னாங்க, சார் வந்து மொபைல் வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள் வந்துடும், இல்லை இமெயில் ரெக்கவரி பண்ணுங்கள் வந்துடும். ஏன்னா அவங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு காமனாக என்ன தோணுமோ அது மட்டும் தான் வருது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் டைம் ஆக 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 சரி 10 மணி ஆகிடுச்சு, 11 மணி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபேமிலி, அதாவது நம்ம சொன்ன இல்லை இந்த 1000 பேர் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த என் கூட ஷேர் பண்ணுறாங்க, இந்த மாதிரி அந்த மாதிரி இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா அப்போது ஸ்டார்ட் ஆகிடுச்சு 10 மணிக்கு. ஏன்னா இவ்வளோ பண்ணி ஆகலைன்னா நீங்கள் யூடியூப் காண்டாக்ட் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து அவங்க ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்த சொன்னாங்க. யூடியூப் காண்டாக்ட் பண்ணணுன்னா எப்படி காண்டாக்ட் பண்ணுறது? நான் வந்து ஆல்ரெடி லாக் அவுட் ஆகிடுச்சு. எனக்கு லாகின் பண்ணால் தான் யூடியூப்லேருந்து காண்டாக்ட் பண்ண முடியும். ஸோ எப்படி காண்டாக்ட் பண்ணுறது? ஸோ வேறு ஒரு இமெயில் ஐடியில் பண்ண முடியுமா? தெரியாது, நான் எதுவும் தெரியாது. என்ன பண்ணுறது? சரி ஓகே சைலண்ட் ஆகிடு பார்த்துலான்னு சொல்லிட்டு என்ன பண்ண, நைட்டு 11 மணி 12 மணி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கால் பண்ணுறாங்க, சார் உங்களுடைய யூடியூப் வீடியோவில் அன்னெசரி தேவையில்லாத வீடியோஸ் அப்லோட் ஆகிட்டுருக்கு. அப்போ தான் டென்ஷன் அதிகமாக ஸ்டார்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ், பயங்கரமாக. அதாவது ஹேக் செய்யப்படும் இந்த மிடில் தெரிஞ்சிச்சு, ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு விஷயம் தெரிஞ்சிச்சு. இந்த 10 மணி 11 மணி அப்படியே போக போக தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சார் உங்கள் வீடியோவிலேருந்து அப்லோட் பண்ணுறாங்க, அவங்களுடைய வீடியோஸை ஹேக்கர்ஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறது புரியல, பொழுது வெடிக்கணும். இப்போ நைட் 1 மணிக்கு என்ன பண்ண முடியும்? நமக்கு இன்னொரு விஷயம் என்ன ஸ்டெப் எடுக்குதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து அந்த நைட் 1 மணி 2 மணிக்கெலாம் வந்து ஒருத்தர் சஜஷன் கொடுக்குறாங்க, சார் இன்னொரு மானிட்டைசேஷன் ஆன யூடியூபரால் உங்களுக்கு உதவி பண்ண முடியும், இன்னொரு யூடியூபர்ஸ் மானிட்டைசேஷன் ஆன யூடியூபரால் உங்களுக்கு உதவி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அப்போது எனக்கு சடனாக வந்து யாருன்னு தோணலை. எனக்கு சரௌண்டிங்கில் எனக்கு தெரிஞ்சவங்க வந்து யூடியூப் மானிட்டைசேஷன் ஆகிருக்கிறவங்க வந்து எனக்கு யாரும் அவ்வளோ க்ளோஸ் இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தேடி பார்த்துறப்ப தான் என்னுடைய கசின் ஒருத்தர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அப்போ தெரிஞ்சது, அப்போ தான் வந்து இங்கே விஷயம் இந்த மாதிரி இவங்க யூடியூப் மானிட்டைசேஷன் வந்து கண்டுபிடிச்சேன். ஸோ வந்து அவங்க மூலிமா ஒரு ஸ்டெப் மறுநாள் போய்ட்டு ஸ்டெப் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க, அவங்களுடைய மொபைலில் போய்ட்டு ஒரு ஃபார்ம் இருக்கும், ஓகேங்களா? அதாவது ஹைஜாக் ஃபார்ம் அப்படின்னு ஒன்று வரும். அவங்களுடைய ஒன்லி மானிட்டைசேஷனான யூடியூபரால் மட்டும்தான் வந்து அதை பண்ண முடியும். அதுலேயும் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஹைஜாக் ஃபார்ம் வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதில் அந்த ஹைஜாக் ஃபார்மை ஃபில் பண்ணி நம்ம யூடியூப்க்கு சென்ட் பண்ணால் அவங்க வந்து வெரிஃபிகேஷன் பார்த்துட்டு உங்களுடைய சேனல் வந்து ஹைஜாக் ஆகிருக்குதா இல்லையா அப்படின்னு கன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு மெயில் அனுப்புவாங்க. அதாவது அவங்களுக்கு மெயில் அனுப்புவாங்க, அந்த உங்களுடைய கசின் சொன்னீங்களா, ஸோ அவங்களுக்கு வந்து மெயில் அனுப்புவாங்க. ஸோ அந்த மெயில் வந்து ஆமாம் உங்களுடைய சேனல் வந்து உண்மையிலேயே ஹைஜாக் செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு அவங்களுடைய சேனல் வந்து டிசேபிள் பண்ணுவாங்க. அதாவது அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் எந்த சேனல் இருக்கோ அந்த அக்கௌண்ட் வந்து டிசேபிள் பண்ணிட்டாங்க. ஸோ டிசேபிள் பண்ணிட்டதுக்கப்புறம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்னென்னா, இனிமேல் அந்த ஹேக்கர்ஸால் நம்மளுடைய வீடியோவில் எதுவும் அப்லோட் பண்ண முடியாதுன்ற ஒரு கன்ஃபர்மேஷன் வந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனேன். ஏன்னா இன்னும் மேற்கொண்டு அவங்க அதிகமாக வீடியோஸ் போட்டுகிட்டே இருந்தாங்கன்னா இன்னும் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியிருக்கும், என்னால் மீண்டு வரது ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டிசேபிள் பண்ணதே வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆன மாதிரி தான். அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு ஸ்டெப்பாக அவங்களுக்கு மெயில் பண்ணி என்னென்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும், ரிகவரி மெயில் அனுப்ப சொன்னாங்க. அது ஒன்றுன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக ரிகவர் ஆகிட்டு வந்த ஃப்ரெண்ட்ஸ். இதில் இன்னொரு நன்றிகள் தெரிவிச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா, சப்போஸ் அந்த மானிட்டைசேஷன் ஆன யூடியூபர் ஒருத்தர் இல்லை அப்படின்னா இன்னமும் நான் நிறைய கஷ்டப்பட வேண்டியிருந்திருக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப விஷயம் வந்து ரொம்ப கஷ்டப்படுது. அதாவது உங்களுடைய சேனல் யூஆர்எல் ஐடி கேட்டிருந்தாங்க, சேனலோட ஐடி நான் லாக் அவுட் பண்ணிவிட்டு ஆகிட்டு இருக்குது, என்னால் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தேன். ஓகே எதையோ பண்ணி என்னென்னோ பண்ணி எடுத்தது ஐடி எடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆட்சன்ஸ் பியூபி அப்படின்னு ஒரு ஐடி ஒன்று வரும். ஸோ அந்த ஐடி ரெண்டும் ரொம்ப தான் கஷ்டப்படுச்சு. அந்த 2 விஷயம் தான் கலெக்ட் பண்ணுறதுக்கு லேட் ஆகிடுச்சு. மிச்சப்படி வந்து ரிகவர் ஈஸியாக பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ என்னோடய ரிகவரி ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 3 to 4 days ஆகிடுச்சு. ஆனால் ஒரு சில வந்து 2 நாளில் 3 நாள் பண்ணிக்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் கொஞ்சம் கம்மியான நாலேஜ் இருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிங்க. ஸோ அதனால் வந்து ரிகவர் ஆகிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இனிமேல் இந்த மாதிரி பிரச்சனை ஃபேஸ் பண்ணாமல் இருக்குன்னா மேக்ஸிமம் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலான்றத தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. அதாவது நீங்கள் மேபி யூடியூப் சேனல் ரன் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா, யாராச்சும் இருந்தீங்கன்னா
இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு யூடியூப் சேனல் யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ அவங்களாம் வந்து அவங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். இது வந்து நான் சொல்கிறது உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஏன்னா அது வந்து ஒரு டைம் அடிபட்டுட்டு வந்தவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை அந்த உள்ள ஜோனுக்கு போகாத இருக்கவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அதான் விட்றா நம்ம 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் போட்டோமே, அது என்ன இருக்குது, ஒன்றும் ஹேக் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இருப்பீங்க. அப்படிலாம் கிடையாது ஃப்ரெண்ட். இன்னமும் மேக்ஸிமம் என்னென்ன ப்ரொடெக்ட் பண்ணலான்றத பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு சிங்கிளாக யூஸ் பண்ணுங்கள். ஒரு அக்கௌண்ட்டை, ஒரு இமெயில் ஐடியை, ஒரு யூடியூப் அக்கௌண்ட்டை நீங்கள் ஓனாக லாக் அவுட் பண்ணி லாகின் பண்ணுற ஒரு வழி வச்சுக்கோங்க. அப்போ வந்து மேக்ஸிமம் ப்ரொடெக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். அன்னெசரி சாஃப்ட்வேரை நீங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணாதீங்க. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு தான் சரி இந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. நம்மளுடைய ட்ரேடிங் வீடியோஸ், அதாவது நம்மளோட டெய்லி மார்னிங் அப்டேட் ஆகட்டும், ஆப்ஷனை பற்றி ட்ரேடிங் ஆகட்டும், உங்களுக்கு இன்டர்டே ட்ரேடிங் எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம ரெகுலர் இனிமேல் இந்த வந்துட்டு இருக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இன்னொரு அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் வாங்கினதெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதுக்கும் மெயில் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் ரிப்ளை எதுவும் வரல. ஸோ வெயிட்டிங் ஃபார் அந்த ரிப்ளைக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வணக்கம்.